ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ப்ரோ, என்னது ப்ரோ கேட்பீங்க கைஸ்? சரியான தெரியுமே கைஸ். என் கையை பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். எவ்வா அங்கே தான் பிடிச்சோம், அங்கே அந்த இடத்துல தான் பிடிச்சோம். சரியான சைஸு. என்ன வீடியோ தான் கைஸ் எடுக்க முடியல. எப்படி இருந்தீங்க? என்னாச்சுடா? போல கௌதம் போ, என்னாச்சு? பார்த்தீங்கன்னா சரியான பெரிய மீன், கட்டை மாதிரி கிடந்துச்சு கைஸ். கட்டை மாதிரி கிடந்துச்சு கைஸ். இது வந்து எப்படின்னா, என்னடா ஐயோ நான் நினச்சேன்னா மீன் சரி எதுலேயே கொண்டு போய் சுற்றி வச்சுட்டு நினச்சேன். பார்த்தீங்கன்னா சுற்றிலாம் வைக்கலை. அது வந்து அப்படி அந்த சவதிக்குள்ளே பூந்து கிடந்திருக்கு. சைஸை பாருங்கள் கைஸ், என் கை சைஸையும் பாருங்க எவ்வா சரியான சைஸு, சரியான சைஸு. உண்மையிலே சொல்கிறேன் எவ்வா, இந்த சைஸானால் நான் பிடிச்சது கிடையாது கைஸ். வா ஃபுல் உயிரெலாம் இல்லை நினைக்கிறேன். இங்கே குடல் போட்டு தான் பிடிச்சோம். இங்கே பார்த்தீங்களா பிடிச்சி வச்சுருக்கோம். இவன் ஏக்கில் நோ ஸ்பீட் ஏக்கில் தூக்கி போட்டிருக்கான் பாருங்க. அங்கே அப்படி இதில் ஒன்று குத்திருக்கோம், அயலில் குத்திருக்கோம். வரிசையாக குத்தி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போ ஜிக்கெலாம் போட்டு எந்த மீனையும் அடிக்கலை, குத்தி வச்சு அப்படி பிடிக்க வேண்டிதான். செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஆனால் நான் 2 விரால் மீன் பிடிச்சோம் கைஸ். 2 வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த விரால் மீன் தான் போட்டிருக்கோம். காதங்க வா, தூக்கி காட்டேன் ஒரு வாட்டி, தூக்கி காட்டு. எல்லாமே இறக்கி தான் கைஸ். தூக்கி காட்டு ஒரு வாட்டி இந்த மீனை. உனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு? சரியான சீசனு. எத்தனை கிலோ இருக்கும்? வேறு ஏக்கு வீடியோ எடுத்து சொல்லுங்க. எத்தனை கிலோ இருக்குன்னு நீங்கள் நினைக்க? 7-8 கிலோ இருக்கும். அவ்வளோ இருக்குமாங்க? அடி படுக்க போடி. இதெல்லாம் கொண்டு போக வேண்டாம், இவ்வளோதுக்கு மட்டுமே 3 கிலோ. ஆமாம், அதே சரியான சைஸு. அவ்வளோந்தான், அது முடிஞ்சிச்சு. இன்னது யாராவது கேட்ட எப்படினாலும் கேட்க இங்கே வந்து எப்படினாலும் ஆட்கள் வருவாங்க. சும்மாவே நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்களே. இப்போ வேறு மீனை வேறு வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் கைஸ் பிடிச்சோம். ஐயோ கரெக்டாக பிடிச்சோம் கைஸ். அதான் கரெக்டாக பிடிச்சோம். ஒரு எப்படி சொல்ல, ஒரு சின்ன இது கூட கிடையாது. போனோம், பார்த்தாச்சு கரெக்டாக. ஆனால் இது கூட கரெக்டாக பிடிக்கல. இன்னொரு ஒரு மீன் தான் போனோடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் மீன் இருக்குன்னு. இது பிடிச்சி இழுத்துட்டே கிடந்துச்சு. இது இந்த போது பாருங்க, லைனு போதா. அடுத்தது இன்னொன்று எங்கே போட்டிருக்கான்னு தெரில. அடுத்து இன்னொன்று இங்கே போகுது. ஒரு 4 போட்டிருக்கோம் மொத்தத்தில். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே கிடக்கு. ரெண்டு வருமா இந்த இங்கிட்டு ஒன்று, இங்கே ஒன்று கிடக்கு. அது இங்கே தான் கிடக்கு, அங்கே கிடையாது. இனிமேல் வெளியே ஒன்றே ஒன்று கிடக்கு. அது எங்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு போய்ட்டு மணி எத்தனை தெரியுமா? கரெக்டாக 3 தான் ஆகுது. 3:33 ஆகுது. கரெக்டாக நாங்கள் இன்னும் ஒரு 6 மணிக்கு வருவோம். அதுக்கு இடையில வந்துடுவோம் சொல்கிறோம். ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்துட்டு ஜம்முன்னு பிடிச்சிட்டு போவோம் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டே டியூன் கைஸ். பை டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய வீடியோ இந்த மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்கோம். பார்க்கலாம் கைஸ். பை டேக் கேர்.